இங்கே பாருங்கள், தங்கத்தில் வந்து தகக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இங்கே லைட் இருக்குது. இந்த இருக்கு, லைட்டை போட்டாச்சு. இல்லை பாருங்கள், நம்பர் பிளேட்டு GJ25RYU. தட்ஸ் ஃபைன். இப்போ நான் கேமராவை அங்கே டேர்ன் பண்ணணுன்ட்டு சொன்னால் நீங்கள் அந்த அழகான காட்சியை பார்க்க போகிறீங்க. ஓகேவா? ஒரு சில பூச்சிகள் கடிக்குமான்னு சொல்லி தான் கேள்விப்பட்டேன். நான் இது வரைக்கும் எனக்கு ஒரு பூச்சியும் கடிக்கல. வடிவேல சொல்கிற மாதிரி என்னைய பூச்சி கடிச்சா அது பூச்சிக்கு தான் டேஞ்சர். ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு முறையும் ட்ரிப் போகைக்குள்ளே நான் வந்து ஹோட்டல்லாம் மோஸ்ட்லி புக் பண்ணுறது. இந்த முறை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே என்று சொல்லி ஹோட்டல் புக் பண்ணாமல் ஒரு வீடு, ஆனால் ரெகுலரான வீடு இல்லை. வீடு தான், ஆனால் ரெகுலரான வீடு இல்லை. இதை சொல்கிறது பொட்டுன்னு சொல்லி, பொட் POD பொட்டுன்னு சொல்லி. என்ன சொல்கிறது? பொட்டுன்னா என்ன? உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். ஒரு புதிய தொடர் ஒன்றை ஆரம்பிக்கிறோம். இன்றையிலிருந்து அடுத்து வரும் ஒரு 6-7 எபிசோட்டுக்கு தலைப்பிலே பார்த்துருப்பீங்கள், வேல்ஸுக்கு போகிறோம். எஸ், ஒண்டர்ஃபுல் வேல்ஸ்ன்னு சொல்லி வேல்ஸுக்கு போகிறோம். இந்த வேல்ஸ் பயணம், இந்த வேல்ஸ் தொடர் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னென்ன காட்சி எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்கன்றதை நான் உங்களுக்கு போக சொல்கிறேன். அதுக்கு முதல் உங்கள் எல்லோருக்குமே நன்றி. இந்த சேனலை வந்து நிறைய பேர் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறீங்க. அதுவும் வீடியோக்களை வந்து வடிவாக பார்த்து அந்த காட்சிகளை வந்து ரசித்து, சும்மா கருத்து போடணுமென்றக்காக, கமெண்ட் போடணுமென்றக்காக சும்மா போடாமல் அதை பார்த்து ரசித்து அதில் உள்ள விஷயங்கள் எடுத்து இது இப்படி இருந்தது, அது அப்படி இருந்ததுன்னு சொல்லி அதை நுணுக்கமாக கமெண்ட்ஸ் போடுறது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் வாசிக்கிறேன். நான் அதுக்கு எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். நான் ஸோ கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாசிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் பாருங்கள். இன்னும் நிறைய இடங்களுக்கு நாங்கள் போக இருக்கிறோம். நிறைய காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்க போவீங்க. ஸோ இந்த ஒண்டர்ஃபுல் வேல்ஸ் எபிசோட் வந்து இன்றைக்கு ஆரம்பிக்குது. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், லண்டனில் மிக முக்கியமான ஒரு ரயில்வே ஸ்டேஷன், யூஸ்டன் ஸ்டேஷன், அங்கே தான் நிற்கிறேன். இங்கேருந்து ட்ரெயின் எடுத்து என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் செஸ்டர் என்ற இடத்துக்கு போகிறேன். செஸ்டருக்கு போயிட்டு செஸ்டரில் வந்து கார் ஒன்று ஹயர் பண்ணிக்கொண்டு நான் தங்க போகிற இடத்துக்கு போகிறேன். நான் தங்க போகிற இடம் வந்து கட்டாயம் உங்களை ஆச்சரியப்படுத்தும். எனக்கே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இது வந்து ஹோட்டல் கிடையாது. எப்போவுமே வந்து நான் ட்ரிப் போகைக்குள்ளே வந்து ஹோட்டலில் தான் மோஸ்ட்லி தங்குவேன். இந்த முறை வந்து நான் ஹோட்டல் சூஸ் பண்ணல, ஏர்பிஎன்பியில் வந்து ஒரு வித்தியாசமான லொக்கேஷன் ஒன்றை தேடி பிடிச்சி, அந்த வித்தியாசமான லொக்கேஷனில் வந்து வித்தியாசமான ஒரு தங்குமிடம், அங்கே தான் தங்க போகிறேன். போக அதை பற்றி சொல்கிறேன், அதை எப்படி இருக்குமென்று சொல்லி. உங்களை மாதிரி எனக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. இப்போ வந்து இங்கேருந்து பகல் 1 மணிக்கு ட்ரெயின் செஸ்டருக்கு, சரியாக 2 ஹவர்ஸும் 5 மினிட்ஸும் ஏதோ சம்திங் ஃபாஸ்ட் ட்ரெயின். ஒரு புதிய பயணம், புதிய தொடர் வந்து உங்களுடைய சப்போர்ட்டோட இனிதே ஆரம்பம். அதுக்கு முதல் இந்த ஸ்டேஷன், நான் இப்போ இருக்கிற யூஸ்டன் ஸ்டேஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஏரியல் வியூ ஒன்று பார்ப்போமா? என்னுடைய ட்ரெயின் பாருங்கள், செஸ்டர் 2 போட்டிருக்குது. 1:10க்கு, 1 மணி 10 நிமிஷத்துக்கு. ப்ளீஸ் வெயிட் என்று போட்டிருக்கணும். ஓகே, வெயிட் பண்ணால் போச்சு. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் லட்சக்கணக்கான பயணிகள் இங்கே வந்து போவினோம்.
அதோட இங்கேருந்து மான்செஸ்டர், செஸ்டர், அதே மாதிரி கிளாஸ்கோ, இந்த மாதிரியான இடங்கள் இந்த இங்கிலாந்தினுடைய வெஸ்ட் பக்கம் கூடுதலாக இங்கே தான் ஆப்ரேட் ஆகிறது. அண்டு இங்கே வந்து அண்டர் கிரவுண்டும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் என்னுடைய சீட் நம்பர் 37. இந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு விஷயம் இருக்குன்னுண்டா அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் க்ரீன் கலரும் இருக்குது, ப்ளூ கலரும் இருக்குது. க்ரீன் கலர் விழுந்தால் நாங்கள் இங்கேருந்து பார்க்கவே தெரியும், தூரத்துலேருந்து பார்க்கவே தெரியும். க்ரீன் கலர் விழுந்தால் ரைட், எங்களுக்குரிய பிளாட்ஃபார்ம் நம்பர் வந்து விழுந்துட்டேன்னு அர்த்தம். அந்த பிளாட்ஃபார்ம் நம்பரை பார்த்து நாங்கள் போக முடியாது. ப்ளூ கலர்ன்னு சொன்னால் நாங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ தூரத்துலேருந்து பார்த்தாலே தெரியும் எங்களுக்கு பிளாட்ஃபார்ம் வந்துட்டா இல்லையான்னு சொல்லி. எஸ், பிளாட்ஃபார்ம் நம்பர் போட்டுட்டோம். பிளாட்ஃபார்ம் 5. என்னுடைய பிளாட்ஃபார்ம் வந்து 5ஆம் நம்பர். ஸோ இங்கே பாருங்கள் க்ரௌடு. 5ஆம் நம்பர் மேலே தெரியுதா, செஸ்டர் டிபார்ட்டிங் ஆன் டைம். ஓகே, க்ரௌடை பாருங்கள். ஆனால் ஒன்றுக்கும் யோசிக்க தேவையில்லை, அதான் சீட் வந்து புக் பண்ணியிருக்கு. ஸோ ஆடிப்பாடி கடைசியாக ட்ரெயின் கதவு கூட்டுறதுக்கு ஒரு 2-3 செகண்டுக்கு முதல் போனாலே ஓகே தான். ஸோ இது வந்து டி, என்னுடையது வந்து பி. ஸோ முன்னுக்கு தான் பெருமை நினைக்கிறேன். அதோட சீட் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும், எல்லாமே பார்த்து புக் பண்ணலாம். அதாவது சீட் வந்து முன்பக்கம் பார்த்தபடி இருக்கணுமா அல்லது பின்னுக்கு பார்த்தபடி இருக்கணுமா, ஜன்னல் சீட்டா என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்தபடியாக புக் பண்ணலாம். ஸோ என்னுடைய பி வந்துட்டு பக்கத்தில், வாங்க ஏறலாம். This train will call at Stafford, Crewe and Chester. Yep. In 2 weeks. That's the back. The pink one or purple one, that's at the front where we can. ட்ரெயின் வந்து சும்மா மின்னல் வேகத்தில் போய்ட்டு இருக்குது. இப்போ வந்து 1:25. ஸோ ஒரு 20 நிமிஷம் கடந்திருக்குது. என்ன இருக்குது டைம். ஸோ கேண்டீனில் வந்து பெருசாக செலெக்ஷன் இல்லை. நான் ஒரு க்ரீன் டீ வாங்கினேன். ஏன்னு சொன்னால் கஃபே நீரோவில் வந்து காஃபி குடிச்சினா தானே, ஸோ அதனால் வந்து க்ரீன் டீ. எஸ், வெற்றிகரமாக வந்து இறங்கியாச்சு செஸ்டரில். சரியாக சொன்ன டைமுக்கு 2 hours 5 minutes அந்த மாதிரி தான். ஸோ சரியாக சொன்ன டைமுக்கு வந்து ட்ரெயின். இப்போ நான் வந்து செஸ்டர் ஸ்டேஷன் முன்பக்கம் நிற்கிறேன். இப்போ நீங்கள் பாருங்கள் முன்பக்கம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே வாங்க,
முன்னுக்கு எல்லாம் ஹோட்டல்ஸ் தான் ஃபுல்லாக. யா ஆக்சுவலாக டைம் கிடைச்சா இந்த செஸ்டர் சிட்டியை சுற்றி பார்க்கலாம்னு இருக்கிறேன். இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு நான் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு அப்புறம் வரும்போது பார்ப்போம். டைம் இருந்தால் இதே பார்க்கணும். என்னென்னு சொன்னால் இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ செஸ்டர் சிட்டிக்கு வந்து ஒரு ட்ரிப் ஒன்றே போடலாம், தனி ஒரு எபிசோட் போடலாம். ஸோ பயணம் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, டிலே எதுவுமே இல்லை, சூப்பராக வந்து சேர்ந்தாச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் கார் புக் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இங்கேருந்து இப்போ ஊபர் அடித்து கார் வந்து யூரோப் காரில் தான் புக் பண்ணிக்கிறேன். அந்த ஆஃபீஸ் வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் போகணும்னு நினைக்கிறேன் ஊபரில். ஸோ ஊபர் அடித்து இப்போ அங்கே போகிறேன். போயிட்டு காரை ஹாய் பண்ணி கொண்டு கிளம்ப வேண்டியதான். அப்போ லண்டன்லேருந்து காரில் விரையில் என்று கேட்டிங்கன்னு சொன்னால் லண்டன்லேருந்து இங்கே வரதுக்கு கிட்டத்தட்ட 6-7 மணித்தியாலங்கள் எடுக்கும். ஸோ 6-7 மணித்தியாலங்களெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. இப்போ ட்ரெயினில் வந்தால் 2 hours தானே. அதோட ட்ரெயினில் வரைக்குள்ளே வந்து எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது தானே, எல்லா வேலையும் லேப்டாப் கொண்டு வந்தேன். ஸோ எல்லா வேலைகளையும் ட்ரெயினில் வச்சே பார்த்தாச்சு. கார் ஓடிக்கணும் வந்தால் அந்த 6-7 மணித்தியாலம் நான் தான் டிரைவர் சீட்டில் இருக்கணும். அதை டிரைவிங்லேயே வந்து டைம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ செஸ்டரில் இருந்து கார் எடுத்து கொண்டு போனேன்னு சொன்னால் எனக்கு அது ஈஸி மாதிரி. அதுதான் லண்டன்லேருந்து வரையில். ஸோ இப்போ வாங்க யூரோப் கார் அங்கே போகலாம். Yeah. Okay. All right. Thank you very much. Yeah, have a nice day. Thank you. Same to you. எஸ், கார் எடுத்துக்கொண்டு வெற்றிகரமாக வந்தாச்சு. என்னென்னு சொன்னால் பக்கத்தில் வந்து ஒரு அல்டி ஒன்று இருக்குது. ஸோ அல்டியில் வந்து 2-3 திங்ஸ் வாங்க போகிறேன். ஸோ இதில் வந்து பார்க்கிங்கில் வந்து நிப்பாட்டிக்கிறேன். அங்கே கார் எடுத்துகிட்டு காரில் ஏறினா பிறகு நான் உங்களோட கதைப்பை மட்டும் பார்த்தேன். பயங்கர சீட்டில் இருக்கவே முடியலை. என்னென்னு சொன்னால் கார் வந்து வெயிலுக்கானது, பயங்கர வெயிலான வெளியில் 29 நிற்கிது. காரம் வந்து வெயிலுக்கானது எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் இப்போ வந்து 3-4 மணி ஆகுது. ஸோ இவ்வளோ நேரம் வெயிலுக்கு ரெண்ட கார் எப்படி இருக்கும். அண்டு காரை பற்றி சொல்கிறதுக்கு என்ன கிடக்குது, கார் கீர்த்தி சுரேஷ் சொன்ன மாதிரி தான் சொல்லணும். 4 டயர் இருக்குது, ஒரு ஸ்டேரிங் இருக்குது, உள்ளுக்குள்ளே பலூன் இருக்குதுன்னு சொல்லி. இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் அல்டியில் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு என்னுடைய இருப்பிடத்துக்கு போகிறேன். அந்த இருப்பிடத்தை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும். ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு முறையும் ட்ரிப் போகைக்குள்ளே நான் வந்து ஹோட்டல்லாம் மோஸ்ட்லி புக் பண்ணுறது. இந்த முறை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே என்று சொல்லி ஹோட்டல் புக் பண்ணாமல் ஒரு வீடு, ஆனால் ரெகுலரான வீடு இல்லை. வீடு தான், ஆனால் ரெகுலரான வீடு இல்லை. இதை சொல்கிறது பொட்டுன்னு சொல்லி, POD பொட்டுன்னு சொல்லி. என்ன சொல்கிறது பொட்டுன்னா என்ன? ஒரு குடுவை, ஒரு பானை, அந்த மாதிரி. அப்போ இந்த பானைக்குள்ளேயே அப்போ இருக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படி என்று இல்லை, பானை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வீடு. இந்த வீடு எப்படி என்று சொன்னால் ஒரு நல்ல வடிவான ஒரு ஏரிக்கரையில். அந்த வீட்டால் வெளியில் எட்டி பார்த்தா ஏரி தெரியுமாம். மேப்பில் எல்லாம் தெரியுது, ஃபோட்டோக்களெல்லாம் தெரியுது. நேராக போய் பார்க்குறேன் பக்கத்தில் ஏரி தெரியுதான்னு சொல்லி. ஒரு நல்ல ஒரு காட்டுக்கரையில், நல்ல ஒரு மலை பிரதேசத்தில், ஒரு ஏரிக்கரையில் இருக்கிற வீடாம் என்று சொல்லி. இந்த வீடு தான் எனக்கு இந்த ட்ரிப்பின் மெயின் என்று சொல்லலாம். நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம், அது ஓகே. ஆனால் அந்த வீட்டில் தங்குறது அதுதான் எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் ஆர்வமாக இருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய வீட்டை பார்க்குறதுக்கு. அடுத்து வரும் 4 நாட்களுக்கு அது என்னுடைய வீடு தானே. ஓகே, என்னுடைய வீட்டை அப்போ உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஏஆர்பிஎன்பியில் வந்து புக் பண்ணினான். எவ்வளவு ப்ரைஸ் வந்தது என்ன ஏதுன்றதை பற்றி நான் உங்களுக்கு போக சொல்கிறேன். அந்த வீட்டை பற்றி இன்னும் சொல்கிறதுக்கு கணக்கு கதைகள் இருக்குது, போக சொல்கிறேன். இப்போ அல்டியில் போயிட்டு சில திங்ஸ்கள் வாங்கிட்டு அப்புறம் வலிக்கிடுவோம். எக்ஸிட்.
Please put the card into the card reader and follow the instructions. ஓகே, அல்டியில் போயிட்டு சாமான தான் வாங்கி வந்துட்டேன். பெருசாக வாங்கல, கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் ப்ரெட்டும் எக்கும் வாங்கினான். பிளாக்பெர்ரி, ப்ளூபெர்ரி அந்த மாதிரி கொஞ்சம் பெரி ஐட்டங்களும் வாங்கினான். வாங்கிட்டு வந்துட்டேன். இனி வீட்டை போனால் அப்புறம் தான் ஞாபகம் வரும், ஆட செக் அதை வாங்கியிருக்கலாம் இதை வாங்கியிருக்கலாம்னு சொல்லி. இது எல்லாட்ட வீடுகளையும் நடக்கிறது தானே. ஸோ அது முடிஞ்சது. இப்போ வந்து என்னுடைய வீட்டுக்கு, என்னுடைய வசந்த மாளிகைக்கு நான் போகிறேன். ஓகே, வெற்றிகரமாக வந்து சேர்ந்துட்டேன். இப்போ நேரம் வந்து 6:43. அது என்ன 6:43? இப்போயோல வந்திருக்கணும். கிட்டத்தட்ட 1.5 மணிக்கு முதல் தான் வந்திருக்கணும் என்று கேட்டிங்கன்னு சொன்னால், நான் இடையில் அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்து வீடியோஸ் எடுத்து பிறகு வந்து ஒரு கொஸ்தா காஃபி ஷாப்பில் போயிட்டு காஃபி குடிச்சு, அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டையில். பட் காஃபியெல்லாம் குடிச்சு ஃபோன் கதைக்க வேண்டியது, ஃபோன் கதைச்சு இப்படிலாம் நின்று நான் ஏற்கனவே சொன்னேன் தானே, ஒரு பயணத்தை வந்து தொடர்ந்து போக முடியாது, ஏன்னா நின்று தான் பெற முடியும். ஸோ ஒரு அவசரம் இல்லை, ஆடிப்பாடி வந்தாச்சு. 6:43. இப்போ நான் வந்து காரை பார்க் பண்ணிட்டேன். பக்கத்தில் இன்னும் ஒரு கார் வந்து நிற்கிது. நான் நினைக்கிறேன் இதில் 2 வீடுகள் இருக்குது. அங்கால ஒரு வீடு, அங்கால ஒரு வீடு இருக்குது. நினைக்கிறேன் அந்த வீட்டு வந்து யாரோ ஒக்கியூபை பண்ண போகிறதுக்கு, அவன் கார் போகிறதுக்கு. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இது வந்து ஏரியா வந்து ஒரு அப்படிப்பட்ட ஏரியா. இப்போ காட்ட போகிறவங்களுக்கு கூப்பிட்ட குரலுக்கு யாரும் ஓடி வர மாட்டணும். நான் அந்த வீட்டுக்காரனை கூப்பிட, அந்த வீட்டுக்காரன் என்ன கூப்பிட, அப்படித்தான் இருக்கும் போலடக்கு. ஓகே, இதுதான் த்ரில்லிங்க். ஒரு வித்தியாசமான இடத்துல யூகேல வேல்ஸுக்கு வந்து ஒரு மலை பிரதேசத்தில் வந்து யாருமே இல்லாத ஒரு வனாந்திரம்னு சொல்ல முடியாது, ஒரு வகையான ஏரியாவில் வந்து நிற்க போகிறோம். சரி தானே. இப்போ நான் கேமராவை அங்கே டேர்ன் பண்ணணுன்னு சொன்னால் நீங்கள் அந்த அழகான காட்சியை பார்க்க போகிறீங்க. ஓகேவா? இதோ பாருங்கள், அப்படியே திருப்புறேன். தூரத்தில் தெரியுது பாருங்கள், அது என்னுடைய வீடு இல்லை. அங்கே ஒரு வீடு தெரியுதா? அது இல்லை. இங்கே தெரியுதா மரத்தில்? இதுதான் வீடு. எஸ், இதை பார்த்தா சாதாரண வீடு மாதிரி தானே கிடக்கு. இது என்ன பொட்டண்டா? பொட்டு மாதிரி இல்லையே என்று கேட்டிங்கன்னு சொன்னால், உள்ளுக்க போய் பார்ப்போம் பொட்டு மாதிரி இருக்கான்னு சொல்லி. இந்த பொட்டை வந்து எப்படி தமிழில் சொல்கிறேன்னு தெரியலையே. நான் வர பொட்டண்டா நீங்கள் கோவிக்க போகிறீங்க. பொட்டண்டா என்ன சொல்கிறது? ஒரு பானைன்ற உள்பக்கம் எப்படி இருக்கும்? ஒரு இப்படி சொல்லுவோம், சுரக்காய் இருக்குல்ல, சுரக்காய் அதுன்ற உள்பக்கம் எப்படி இருக்கும்? அதுதான் பொட்டு. என்னோட படத்தில் பார்க்க எனக்கு அப்படித்தான் தோணிச்சுது. ஒரு மாதிரி வளைவா, ஏதோ ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருந்துச்சுது. உண்மையில அப்படித்தான் இருக்காண்டு பார்ப்போம். வெளியில் அப்படி செய்து ஒரு உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி செய்யலாம் தானே. சரி, போய் பார்ப்போம். ஓகே, இப்போ இதுதான் நான் அடுத்து வரும் 4 நாட்களுக்கு தங்க போகிற வீடு. ஓகேவா? இது என்னென்னு தெரியலை. மேபி டாய்லெட்டா? இல்லை, டாய்லெட் உள்ளுக்காக இருந்த மாதிரி இருந்தது. பாருங்கள், வெளியிலாண்டு கதைக்க முடியலன்னு சொன்னால் பூச்சி பறக்குது. ஐ ஹேட் திஸ் பூச்சி. ஓகே, வாங்க போய் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செலின் எழுதி கிடக்குது. இதுதான் எங்களோட வீட்டின பேர். கதவை திறந்து மங்களகரமாக போனோம்னு சொன்னால், நல்லா கல் போட்ட ரோட்டு, நடக்கவே சும்மா கால் கரகரண்டுது.
சரியா? வீட்டை பார்க்க முதல் வீட்டு ஏரியா பார்ப்போம். அப்படியே கேமராவை திருப்பினா பாருங்கள், ஒரு ஏரி ஒன்று இருக்குது. சுத்த வர ஃபுல்லாக மலைகள், இங்காலே மலைகள். ஸோ இதில் வந்து ஒரு செட்டப், ஒரு பெஞ்ச் ஒன்று போட்டிருக்குது. இதில் இருந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் பூச்சி பறக்குது. இந்த பூச்சிக்கு ஒரு ஏதாவது அலுவல் பார்க்கணும். ஆக்சுவலாக வந்து ஃபார்மசியில் ஸ்ப்ரே இருக்குது, இதுக்கு மருந்து இருக்குது. ஸோ அந்த ஸ்ப்ரேயை வாங்கி கொண்டு வந்து அடிக்கத்தான் இருக்குது. பாருங்கள், தூரத்தில் வந்து ஒரு ஒயிட் கார் ஒன்று போகுது. ஸோ இதுக்குள்ளே ரோட் இருக்குது, இப்படியே வளைஞ்சு போக வேண்டியான். இங்கே பாருங்கள், ஏரியை பார்த்தபடி இது வந்து கேட். இதுக்கு இங்கால வந்து ஆக்கல்ல வீடுகள். அங்கே பாருங்கள், செம்மறி ஆடுகள் எல்லாமே இது தூரத்தில். அங்கேயும் ஒரு செட்டப் ஒன்று இருக்குது, வீடுகள் மாதிரி எல்லாம் இருக்குது. என்னென்னு தெரியல, செம்மறி ஆடுகள் மேயுது. சூப்பராக இருக்குல்ல? இது வந்து இப்போ வெதர் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது, எல்லாரும் இன்னும் நல்லா பிரைட்டாக தெரியும். இங்கேருந்து எங்களோட வீட்டை பார்ப்போம். வா, சூப்பராக இருக்கா? எஸ். அப்படியே ஸ்லோ மோஷனில் அப்படியே நடந்து போயிட்டு வீட்டை ஓப்பன் பண்ணுவோம், ரைட்டா? அதுக்கு முதல் கீ எடுக்கணும். கீ வந்து இதுக்கே இருக்குது, இதுக்குள்ளே இருக்குது கீ. நான் ஒரு நம்பர் இருக்குது என்னுடைய ஃபோனில், அந்த நம்பர் இதில் போட்டுட்டு கீ எடுத்துகிட்டு ஓகே, கீ எடுத்துட்டேன். இதுதான் கீ. இங்கே பாருங்கள் டோரு. வெரி குட். நினைக்கிறேன் குயிக்காக உள்ளுக்க போயிடணும். ஏன்டா பூச்சி வந்து ஃபாலோ பண்ணுது. ரெடியா? பார்க்குறதுக்கு ரெடியா? எஸ், இந்த பாருங்க. வாவ், யா, மேலே பார்த்தா அந்த ஒரு பொட் ஷேப்பில் தான் இருக்குது. இங்கே பாருங்க. ஓஹோ, அப்படி தான் இருக்குது. இங்கே ஒரு பெட் ஒன்று இருக்குது, குயின் பெட் ஒன்று. யா, ஒன்றுண்டா பார்ப்போம். ஓகேவா? இங்கே லைட் இருக்குது. இந்த இருக்கு, லைட்டை போட்டாச்சு. ஓகே, இங்கே வந்து கிச்சன் இருக்குது. இதில் ஒரு டேபிள், 2 சேர்ஸ் இருக்குது. இங்கால வந்து சோஃபா, பெட் இருக்குது. பெட்டுக்கு பக்கத்தில் லைட்ஸ். அங்கால சின்ன ஒரு புக் ஷெல் ஒன்று இருக்குது, அதில் கொஞ்சம் புக்ஸ் இருக்குது. ஓகே, இந்த ஏரியா வந்து டாய்லெட் நினைக்கிறேன். கடைசியாக பார்ப்போம். இங்கால ஒரு டிவி. தென் இதில் வந்து சும்மா ஒரு ஆஃபீஸ் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு, அதில் கிடந்தது ஆஃபீஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி. ஸோ டீச் யுவர் டாக் வெல்ஷ். ஓகே, நாங்கள் வந்து கொஞ்ச நேரத்தால் வேல்ஸ் மொழி படிக்கிறோம். அது கிடக்கட்டும். இது வந்து சவுண்ட் பாரா ஹீட்டரா? ஹீட்டர் போகிறதுக்கு. ஓகே, அது கிடக்கட்டும். இது எப்படி சவுண்ட் பாராக இருக்கணும்? ஹீட்டர் தான் இது. யா, ஹீட்டர் தான். ஓகே, கிச்சனை பார்ப்போம். ஓகே, கிச்சனை பார்த்தோம்னு சொன்னால் இதில் சிங்க் இருக்குது, நல்ல டீப்பான சிங்காக இருக்குது. ஓகே, யா, முதலாக வேல்ஸ் தண்ணியில் வந்து கை கழுவுறது. ஓகே, தண்ணி. ஓகே, இதில் வந்து சோப் ஐட்டங்கள் அதில் இருக்குது. இங்கால வந்து என்ன இருக்குது? டீ, காஃபி, சுகர் 3 வச்சிருக்கணும். கெட்டில் இருக்குது, கப்ஸ் இருக்குது. தட்ஸ் ஃபைன். மேலே வந்து சமையல் குறிப்புகள், ரெசிபி புக் ஒன்று இருக்குது. யா, இது வந்து அடுப்பு, எலக்ட்ரிக். மேலே ஃபேன். இது இங்கே வந்து கிளாஸஸ். நல்ல ஒரு காஃபி மேக்கர் மாதிரி கிடக்குது. சின்ன ஒரு கெட்டில் மாதிரி உண்டு. தட்ஸ் ஃபைன். சால்ட் அண்ட் பெப்பர், டூத்பிக். யா, இந்த ஐட்டங்கள் இதுக்குள்ளே இருக்குது. எங்களுடைய மைக்ரோவேவ் சும்மா பழக்குது உள்ளுக்குள்ள. ஒரு தரம் பாவிக்க இல்லையோ? இங்கே பாருங்கள், தங்கத்தில் வந்து தகக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நல்லா க்ளீனாக இருக்குது. ஸோ நான் போகைக்குள்ளேயும் இதே மாதிரி விட்டுட்டு போகணும். தட்ஸ் ஃபைன். கீழே வந்து எங்களுடைய அவனும் வந்து அப்படியே புதுசாகவே இருக்குது. இங்கே வர்றாக்கள் பாவிக்கிறதே இல்லை போடாக்கு. இங்கே பாருங்கள், அந்த கம்பியெல்லாம் புதுசாக இருக்குது. லைட்டாக எப்பயோ ஒருக்கா பாவச்சுக்கான் ஓடாக்கு, ஒருக்கா என்னத்தையே வாட்டிக்கான் ஓடாக்கு. மற்றபடி தட்ஸ் ஃபைன். கேக் ஸ்மெல் ஒன்று வருது நினைக்கிறேன். கேக் இதுக்கு முதல் தங்கி நாட்கள் வந்து கேக் மேக் பண்ணிக்கிறேன் போடாக்கு. மேலே என்ன இருக்குது? போய் பார்த்துட்டு வாங்கோ.
என்னமோ இருக்குது, எனக்கு தெரியல, நான் வீடியோவில் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். ஓகே, தட்ஸ் ஃபைன். கீழே ஓகே, இதுக்குள்ள வந்து சமையல் ஐட்டங்கள், கோப்பைகள் எல்லாம் இருக்குது. இங்கே பரவாயில்லையே, இது பால் காய்ச்சலாம், சமைக்கலாம், கறி வைக்கலாம், தட்ஸ் ஃபைன். இங்கே வந்து என்ன இருக்குது, 2 பாட்டில் இருக்குது, அது இருக்கட்டும். இது ஏதோ கிறிஸ்ப் இருக்குது, இருக்கட்டும். வொஃபிள்ஸ் இருக்குது, இருக்கட்டும். இங்கே லைட்ஸ் அது இருக்குது. இதை ஓப்பன் பண்ணலாமா? யா, இங்கே பாருங்க என்ன இருக்குண்டு. ஓகே, இங்கே என்ன இருக்குன்னு போகும். இது வந்து சும்மா அந்த இன்டர்நெட் ஐட்டங்கள், தொலைத்தொடர்பு ஐட்டங்கள். இங்கே வந்து மெயின் ஹீட்டர், இந்த பொட்டுக்கான இந்த இதுக்கான மெயின் ஹீட்டர். தென் சோஃபா வந்து நல்லபடியாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்குது. 2 கலரில், 2 டிஃப்ரெண்ட் க்ரீனில் வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கணும். தட்ஸ் ஃபைன். நல்லா பொசன் இருக்குது. ஓகே, குட். அப்புறம் வந்து பெட் பார்ப்போம். யா, ஓகே, நல்ல திக்காக இருக்குது. பிலோ பார்ப்போம். பிலோ திக்னஸ் கொஞ்சம் காணாது. தட்ஸ் ஃபைன். இது அதை விட மோசம். இப்படி வச்சா ஓகே. எனக்கு வந்து இந்த பிலோ வச்சா இப்படி போகப்படாது. பிலோ வந்து ஓரளவு ரஃப்பாக இருக்கணும், ஒரு 80% ரஃப்பாக இருக்கணும், கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் போதும். தலை வச்சோன்னா உள்ளுக்குள்ளே போனால் பிடிக்காது எனக்கு. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பங்கள் இருக்குது தானே. ஓகே, குட். இது வந்து ஒரு லைட் பாருங்க, சூப்பர். இதில் வந்து பவர் சாக்கெட் இருக்குது. இங்கே வந்து புக்ஸ் இருக்குது. பாப்பா என்ன புக்ஸ் வச்சுருக்காருண்டு. அது ஏதோ புக்ஸ் கிடக்கட்டும். இங்கே பாருங்க, இதில் வந்து சார்ஜ் போடலாம். வெரி குட். என்ன சாமான் இது? ஓகே, இது வந்து பாத்ரூம் லைட் போடுறதுக்கு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளேயும் புக்ஸுகள், வேறு ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. கீழே அயன் பாக்ஸ் இருக்குது. அயன் பாக்ஸ் இருந்தால் எங்கே வச்சு அயன் பண்ணுறது? அயன் போர்டு இருக்கணுமே. இதுக்குள்ளேயும் ஏதோ புக்ஸுகள் இதெல்லாம் கிடக்கு. நோட் புக்குகள் எல்லாம் கச்சிக்குவாங்க கிடக்கட்டும். இந்த பென் இருக்குது. என்ன ஐட்டம் இது? இங்கே தங்கிட்டு உங்களோட அனுபவங்களை இதில் எழுதலாம். கடைசியாக வந்து 28 ஜூலை. இப்போ ரீசெண்டாக ஒரு யார் தங்கியிருக்கணும்? ஆலியா பரமண்டா என்ன பரமசிவமா? என்ன பரம்? வூல்வர்ஹாம்ப்டன். ஓஹோ, அங்கேருந்து வந்து நீங்கள் தங்கியிருக்கணும். இந்த இடத்த வந்து லவ்வில் விழுந்துட்டனவாம். இப்போ வந்து ஈச்சாதரனும் போட்டு வச்சிருக்கணும். அப்புறம் மிச்ச கடிதங்களை அப்புறம் வாசிப்போம். நானும் போகைக்கு எழுத போகிறேன். தமிழ்லேயும் எழுதி இங்கிலீஷ்லேயும் எழுத போகிறேன். பாப்போம் வாசிக்கிறானான்னு சொல்லி. ஓகே, ஸோ டிவி அப்புறம் போட்டு பார்ப்போம். இப்போ வந்து டாய்லெட் எப்படி கொண்டு போவோம் அண்ட் பாத்ரூம். எஸ், நல்லா தான் இருக்குண்ணே. லைட்டை போடுவோம். இங்கே பாத்ரூம். ஹீட்டர் வந்து இந்த ஹீட்டர்ன்னு சொன்னால் தண்ணி வந்து அளவாக தான் பெறும். தட்ஸ் குட். நல்லா இருக்குது, பரவாயில்லையே, நல்லா இருக்குது. அங்கே வந்து சோப் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்காங்க. அப்புறம் கொமட் ஐட்டம். இங்கால தண்ணி வருது, கொலண்டு வருது. சோப் ஐட்டம். இதில் ஒரு விண்டோ இருக்குது. கீழே வந்து இது சம்மந்தம் இந்த ஐட்டங்களா டாய்லெட்ரி ஐட்டங்கள். ஹேர் ட்ரையர் இருக்குது. ஓகே, இதில் வந்து உடுப்புகளை காய போடலாம். இங்கே வந்து டவல்கள் இருக்குது, பல சைஸுகளில் வந்து டவல்கள் இருக்குது. தட்ஸ் குட். இங்கே ஒரு டோர் ஒன்று இருக்கு. என்ன இது? ஓஹோ, எக்ஸ்ட்ராவாக வந்து சேர்ஸ் இருக்குது. நீங்கள் வீடு கூட்டலாம். தும்பு தடி இருக்குது. இந்த இருக்குது அயன் பண்ணுறதுக்கு அயன் போர்ட், சின்ன சைஸ் அயன் போர்ட், பேபி அயன் போர்ட். பரவாயில்லையே, நல்லா இருக்குது. இது நாங்கள் லோக்கலில் வச்சுருப்போம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்டூடியோ செட்டப் தான். எல்லாமே வந்து அப்படி ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த வெளி காட்சிகள் எல்லாம் பாருங்கள். இங்கே எப்படி கொண்டு பாருங்க. அதை வந்து சும்மா காட்டாமல் ஒரு மியூசிக்கோட காட்டுறேன் பாருங்கள்.
ஆக மொத்தத்தில் எனக்கு இந்த இடம் வந்து பயங்கரமாக பிடிச்சிருக்குது. ஃபோட்டோவில் என்ன பார்த்தனோ அது அப்படியே இருக்குது. எவ்ரிதிங் இஸ் ஓகே, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த பூச்சி பறக்கிறது அது ஒன்றும் செய்யலாது. அது வந்து பொதுவாக நாட்டு பிரச்சனை, இது வீட்டு பிரச்சனை இல்லை. பூச்சி பறக்கிறது அதுவும் இந்த சம்மர் டைமில் வந்து இந்த மாதிரி நிறைய பூச்சிகள் பறக்குமான்னு சொல்லி தட்ஸ் ஓகே, அது பிரச்சனை இல்லை. எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஸோ இங்கே தான் நான் வந்து அடுத்து வரும் 4 நாட்களுக்கு வந்து ஸ்டே பண்ண போகிறேன். இங்கே இருந்து கொண்டு அக்கம் பக்கத்தில் வந்து நிறைய விஷயங்கள் போய் பார்க்க போகிறேன். ஒவ்வொரு நாளும் வந்து குறைஞ்சது 2-3 ட்ரிப் அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நாளையிலேருந்து அது ஆரம்பம். அதெல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த எபிசோடில் வந்து தவறாமல் வரும். வேறு என்ன சொல்கிறது? ஸோ இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு, எப்படி இருந்தது, என்ன இருந்துன்னு சொல்லி. அடுத்த எபிசோட் வந்து புதன்கிழமை வரும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு புதன்கிழமையும் பின்னேரம் 3 மணிக்கு UK டைம் பின்னேரம் 3 மணிக்கு தவறாமல் வீடியோக்கள் வரும். ஸோ மீண்டும் புதன்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.